அண்ட் இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட். நீங்க சொல்றீங்க இது இந்த ஸ்கிரிப்டை பார்த்ததுமே இது நிச்சயமா ஹிட் அப்படின்னு எனக்கு தெரியும். and இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் இருந்திருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் ஏன் இது நீங்க படமா பண்ணல? வை வெப் சீரிஸ்? படம் பண்ணலாம் பிளான் பண்ணோம். எனக்கு அதை விட இதுவாக பண்ணும்போது, வெப்பாக பண்ணும்போது கொஞ்சம் நல்ல இன்னும் எலிவேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா எபிசோட்ஸ் வரனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொடுக்குற முடியும். ஸோ அதனால வெப் சீரிஸாக அதை கன்வெர்ட் பண்ணோம். ஓகே. ஏன்னா ஒரு படமா பண்ணி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி அது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஹிட் Maybe ஆயிருந்திருக்கலாம். ஆயிருக்கலாம். பட் ஆனால் Okay. இதுவே நல்லா போயிடுச்சுல்ல. அண்ட் அதே மாதிரி தடயம் வெப் சீரிஸ்க்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யார்கிட்ட இருந்து கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்? சமுத்திரகனி சார் தான். ஃபர்ஸ்ட் அவர் பார்த்துட்டு டப்பிங்ல பார்த்துட்டே சொன்னாரு, நல்லா வந்திருக்குடா அப்படின்ற. அவரை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. அவரு டைரக்டர் இல்லை, அவர் ஃபுல்லா பார்த்துட்டு டப்பிங்ல பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் தான் சொன்னாரு, நல்லா வந்திருக்குடா, சூப்பரா வந்திருக்கு, பெருசா அவரோட அப்படின்ட்டு போனாரு. அது அப்பவே டப்பிங்ல முடிச்சுட்டு கீழே அவர் சொன்னது ஃபர்ஸ்ட். அடுத்து ஓடிடி டீம்ல ஃபர்ஸ்ட் 3 days ஃபுட்டேஜ் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 days ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் உங்க டேட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. அது ரொம்ப நம்மள இன்னும் மோட்டிவேட் பண்ணுச்சு, நல்லா பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு கான்சென்ட் வைக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. அண்ட் பார்ட் 2க்கான ஒரு லீட் இருக்கு இல்லையா? சோ பார்ட் 2 இருக்கு. வந்து வரும். இருக்கு, கண்டிப்பா வரணும்னு தான் எல்லாம் யோசிக்கிறோம். ஓகே. சோ அதுக்கான பிளான்ஸ் ஏதாவது இருக்கா? ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது குயிக்கா அனௌன்ஸ்மெண்ட் வரும்.